கும்பம் பூரட்டாதி மதியம் 2 மணிக்கு தொடங்குது. அதனால் முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி வர்றவங்க 2 மணிக்கு வந்து அங்கே ஜீவசமாதியில் சாமி கும்பிட்ருங்க. மாலை 5 மணிக்கு பேருந்து ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். நேராக நம்ம கோமுடத்துக்கே பேருந்து வந்துடும். மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் கும்பம் பூரட்டாதிக்கு கோபூஜை நடைபெறும். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பூரட்டாதி இருக்குங்களே அப்படின்னாலும் அடுத்த நாள் காலையில் அது மீனம் பூரட்டாதியாக மாறிவிடும். கும்பம் பூரட்டாதி இரவு வரைக்கும் தான் இருக்குது. முன்னாடியே புக் பண்ணிக்கங்க. முன்னாடி இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு ஐயர் இல்லை, எனக்கு அதை வாங்கி வைக்கல அப்படின்னு தயவு செஞ்சு சங்கடப்படாதீங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் செய்ய உடனே இங்கே போய் வாங்குறதுக்குலாம் உடனே ஆள் இல்லை. ஏன்னா இப்போ நானும் மலேசியாவில் இருக்கேன். அதனால் இங்கே வந்து உடனே நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு போய் பூஜை சாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு எங்கள் ஆள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுமோ தெளிவாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. கோமுடத்தோடைய நம்பர் கீழே இருக்குது. நேரடியாக வாங்க, நேரலை நடக்கும். வர முடியாதவங்க நேரலையில் கலந்துக்குங்க. முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி வர்றவங்க மதியம் 2 மணிக்கு 1 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க. கும்பம் பூரட்டாதி ஆரம்பித்தோடனே கோயிலை திறந்து சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் தான். சாமி கும்பிட்டு வந்துடுங்க. பூரட்டாதிக்கு தொடர்ந்து 3 முறை முத்துக்குமார சுவாமி செல்ல வேண்டும் என்று எதுவும் கிடையாது. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையை நீங்கள் அன்னதானத்துக்கு அளிக்கலாம். அதுவும் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது.